போத்திபாரின் மனைவி. சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு எஜமானியாய் இருக்கிறாள். அவள் துர்க்குணமுள்ள ஸ்திரீ. போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போடுகிறாள். அவள் யோசேப்பை நோக்கி, என்னுடைய சயனி என்று சொல்லுகிறாள். போத்திபாரின் மனைவி அக்கிரமக்காரியாய் இருக்கிறாள். அவளுடைய மனதில் பாவத்தை குறித்து குற்ற உணர்வு இல்லை. அவளுடைய மனச்சாட்சி அசுத்தமாய் இருக்கிறது. போத்திபாரின் மனைவி தன் புருஷனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாள். அவள் யோசேப்பின் மேல் கண் போடுகிறாள். அவளுடைய பாவம் முதலாவதாக கண்ணில் ஆரம்பமாகிறது. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவராயிருக்கிறார். போத்திபாரின் மனைவி தன்னுடைய பாவத்தை கண்கள் மூலமாக ஆரம்பிக்கிறாள். முடிவில் அது மிகப்பெரிய பாவமாக மாறுகிறது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கண்களில் ஆரம்பிக்கும் பாவம் நம்முடைய இருதயத்தையும் கெடுத்து போடும். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பதெப்படி? யோபு 31:1. போத்திபாரின் மனைவி யோசேப்பை நோக்கி, என்னுடைய சயனி என்று சொல்லுகிறாள். யோசேப்போ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்கவில்லை. யோசேப்பு அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை என்று சொல்லுகிறார். யோசேப்பு போத்திபாரின் மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார். போத்திபாரின் மனைவியோ யோசேப்பு தன்னோட சயனிக்க வேண்டும் என்று வெகுவாய் ஆசைப்படுகிறாள். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வருகிறாள். யோசேப்போ அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. யோசேப்புக்கு சோதனை அன்றாடம் வருகிறது. ஆயினும் அது அவரை பலவீனப்படுத்தவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு போத்திபாரின் மனைவியை தடுக்கிறார். யோசேப்பால் அவளை சமாளிக்க முடியாத போது அவர் அவளை விட்டு ஓடிப்போய் விடுகிறார். போத்திபாரின் மனைவி துன்மார்க்க குணமுள்ளவள். அவள் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு தன்னை விற்று போட்டவள். யோசேப்புக்கு அவள் மூலமாக மிகப்பெரிய சோதனை வந்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் யோசேப்பு போத்திபாரின் மனைவி மூலமாக தனக்கு வந்திருக்கிற சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் யோசேப்புக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் பலத்தினால் அவர் அந்த சோதனையை மேற்கொள்கிறார். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் நடைபெறுகிற சம்பவங்களையெல்லாம் யோசித்து பார்க்கிறார். தேவனுடைய வல்லமையினால் அந்த வீட்டை விட்டு ஓடிப்போவதே உத்தமமான காரியம் என்று யோசேப்பு தீர்மானிக்கிறார். யோசேப்பு போத்திபாரின் மனைவியோடு சயனியாமல் தப்பிப்பது 3 எபிரெய வாலிபர்கள் எரிகிற அக்கினி சூளைக்கு தப்பிப்பது போல இருக்கிறது. யோசேப்புக்கு வந்திருக்கிற சோதனை அவரை பலமாய் தாக்குகிறது. யோசேப்பின் எஜமானுடைய மனைவியே அவரை சோதிக்கிறாள். அவள் அந்த வீட்டிற்கு எஜமானி. போத்திபாரின் வீட்டிலே அவனுடைய மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகாரமும் இருக்கிறது. யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே வேலை செய்கிறவர். அவர் தன்னுடைய எஜமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து
எல்லா வேலைகளையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். யோசேப்பு தன் எஜமானுக்கு கீழ்ப்படிவது போல தன் எஜமானுடைய மனைவிக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் போத்திபாரின் மனைவியோ யோசேப்பை தன்னோடு சயனிக்குமாறு சொல்லுகிறாள். யோசேப்பு இந்த விஷயத்தில் போத்திபாருடைய மனைவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்துவிடுகிறார். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியின் ஆசை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் கர்த்தருக்கு சத்துருவாய் இருப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் யோசேப்புக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஒருவேளை போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது பிரியமாய் இருக்கலாம். கர்த்தர் நம்மீது பிரியமாய் இருப்பதே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மீது அன்பு கூறுவதற்கு தடையாக இருக்கும் எல்லா காரியங்களையும் விட்டு நாம் விலக வேண்டும். போத்திபாரின் வீட்டிலே எல்லா சூழ்நிலைகளும் சோதனைகளுக்கு சாதகமாய் இருக்கிறது. யோசேப்பை சோதிக்கிறவள் அவளோடு கூட அந்த வீட்டிலே இருக்கிறாள். யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே வேலை செய்கிறவர். அவர் தன் எஜமானுக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் யோசேப்பு சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் யோசேப்புக்கு ஜெயத்தை கொடுத்து அவரை கனப்படுத்துகிறார். யோசேப்பு தன் எஜமானுக்கு துரோகம் பண்ண விரும்பவில்லை. அவர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவும் விரும்பவில்லை. யோசேப்பு பாவத்தை வெறுக்கிறார். யோசேப்பை சோதனை நெருக்கும்போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார். யோசேப்பை போலவே நாமும் சோதனைகளை எதிர்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் தைரியமாயும் திடமாயும் இருக்க வேண்டும். யோசேப்பு சொன்னது போல நாமும் தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வது எப்படி என்று சொல்ல வேண்டும். மற்றவர்கள் பாவம் செய்தாலும் நான் பாவம் செய்வது எப்படி என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். யோசேப்பு இந்த பாவத்தை பற்றி சொல்லும்போது இதை பெரிய பொல்லாங்கு என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் இந்த பாவத்தை சாதாரண விஷயமாக நினைக்கலாம். ஆனால் நாமோ யோசேப்பை போல இந்த பாவத்தை பெரிய பொல்லாங்கு என்று சொல்ல வேண்டும். உலக பிரகாரமான ஜனங்கள் வேசித்தனம் பண்ணுவதற்கும் விபசாரம் பண்ணுவதற்கும் ஒரு சில காரணங்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் சில சாக்குப்போக்குகளை சொல்லி பாவத்தின் அளவையும் அதன் வேகத்தையும் அதன் தன்மையையும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். விசுவாசிகளாகிய நாமோ பாவத்தை பாவம் என்றே சொல்ல வேண்டும். பாவத்திற்கு வேறு பெயரை கொடுத்து அதற்கு நாம் பங்காளிகளாகிவிடக்கூடாது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாக்கும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. ரோமர் 7:13. போத்திபாரின் மனைவி யோசேப்பை நோக்கி என்னோட சயனி என்று சொல்லுகிறாள். யோசேப்போ இதை பெரிய பொல்லாங்கு என்று சொல்லுகிறார். இந்த பாவத்தை செய்வது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு ஒப்பாயிருக்கும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யோசேப்பு போத்திபாரின் மனைவியோட சயனிக்கும் போது அவர் போத்திபாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். ஆனால் யோசேப்பு இந்த பாவத்தை செய்தால் அவர் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய சுபாவத்திற்கு விரோதமாகவும் அவருடைய ஆளுகைக்கு விரோதமாகவும் அவருடைய அன்புக்கு விரோதமாகவும் அவருடைய திட்டத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறவராய் இருப்பார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள். யோசேப்பு போத்திபாரின் மனைவியோட சயனியாமல் பாவத்திற்கு விலகி தன்னை காத்துக்கொள்கிறார். போத்திபாரின் மனைவியோ நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் யோசேப்பு அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோசேப்பு தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போகிறார். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது போத்திபாரின் மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்று சொல்லுகிறாள். யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போகிறார். யோசேப்பு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படக்கூடாது என்றும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்றும் தீர்மானமாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறார். தேவனுடைய கிருபை யோசேப்புக்கு சோதனையை மேற்கொள்ள உதவி செய்கிறது. யோசேப்பு தன்னை சோதிக்கிற தன் எஜமானுடைய மனைவியை விட்டு வெளியே ஓடி போகிறார். நாம் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சோதனையோடு சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சோதிக்கப்படும் இடத்தில் தங்கியிருக்கவும் கூடாது. நாம் எந்த இடத்தில் சோதிக்கப்படுகிறோமோ அந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரமாய் ஓடிப்போக முடியுமோ
அவ்வளவு சீக்கிரமாய் ஓடிப்போய்விட வேண்டும். போத்திபாரின் மனைவி யோசேப்புடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்று சொல்லுகிறாள். யோசேப்போ தன் ஜீவன் தப்பிக்க ஓடிப்போவது போல அந்த இடத்திலிருந்து ஓடிப்போகிறார். அவர் தன்னுடைய வஸ்திரத்தை தன் எஜமானுடைய மனைவியின் கையிலே விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடிப்போகிறார். நம்முடைய வஸ்திரங்களை நாம் இழந்து போகலாம், ஆனால் நம்முடைய நல்ல மனச்சாட்சியை நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் இழந்து போகலாம், ஆனாலும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து போகக்கூடாது. இரண்டாம் முறையாக யோசேப்பிற்கு அவருடைய வஸ்திரத்தினால் பிரச்சனை வருகிறது. யோசேப்பின் சகோதரர் தங்களுடைய பாவங்களை மூடுவதற்காக அவருடைய வஸ்திரத்தை பயன்படுத்தினார்கள். எங்கு போத்திபாரின் மனைவி யோசேப்பை குற்றப்படுத்துவதற்காக அவருடைய வஸ்திரத்தை பயன்படுத்துகிறாள். யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போகிறார். போத்திபாருடைய மனைவியின் ஆசை கோபமாக மாறிற்று. தன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாத யோசேப்பை பழிவாங்க வேண்டும் என்று அவள் தீர்மானம் பண்ணுகிறாள்.